ரமதானின் மூலமாக வைத்திருக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் அத்துணை கூலியையும் அடைந்து முழுமையான முஃமினாக இந்த ரமதானை தன்னை விட்டு கடக்க செய்வார்கள். தன்னை விட்டு அந்த விருந்தாளியை முழுமையான ஈமானை பெற்று அனுப்பி வைப்பார்கள். யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காக, விளையாட்டிற்காக, டிவிகளை பார்த்து கழிப்பதற்காக அல்லது மானக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்குவதற்காக, ஓய்விற்காக, உறக்கத்திற்காக, உலக செல்வத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும் கழித்தார்களோ இவர்கள் ரமதானை பாழாக்கியவர்கள், ரமதானை வீணடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்காகத்தான் சொன்னார்கள், ரமதான் யாரை வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிப்பை அடையாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நஷ்டமடைவார்கள், அவர்கள் இழிவடைவார்கள், அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூமின்களை புறப்படுங்கள், மூமின்களை புறப்படுங்கள். யா பாகியல் கைர், நன்மையில்